வெள்ளம் மண் சரிவு காரணமாக பதிவாகியிருந்த உயிரிழப்புகள் எண்ணிக்கை 618 அதிகரிச்சிருக்கு. 209 பேர் காணாமல் போயிருக்கிறாங்க. என்ன நடந்ததுன்ற தகவல் இதுவரைக்கும் தெரியாது. கண்டி மாவட்டத்தில் மட்டும் 232 மரணங்கள் பதிவாகியிருக்கு. 81 பேர் கண்டி மாவட்டத்தில் மட்டும் காணாமல் போயிருக்கிறாங்க. நுவரெலியால 89 மரணங்கள், பதுளையில் 83 மரணங்கள் பதிவாகியிருக்கு. சில இடங்களில் மீட்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கிறதுல ஒரு மிகப்பெரிய நெருக்கடி உருவாகி மீட்பு நடவடிக்கைகளை கைவிடப்பட்டிருந்தது. சடலங்கள் மீட்கப்பட முடியாமல் இருந்தது. சடலங்கள் மண்ணுக்குள்ள புதைஞ்சு போயிருந்தது. அந்த மாதிரியான இடங்களுக்கு உதவி செய்யறதுக்குன்னு சொல்லி ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய K9 விசேட ஒரு படைப்பிரிவு களமிறக்கப்பட்டிருந்தது. ரம்புக்கல சொல்லப்படுற இடத்துல ஒரு மிகப்பெரிய குடியிருப்பே மண்ணுக்குள்ள புதைஞ்சு போய் பல குடும்பங்கள், சில சடலங்கள் கூட மீட்கப்படாம பல குடும்பங்கள் என்ன நடந்ததுன்ற தகவல் தெரியாம தவிச்சு கொண்டிருக்கிற செய்திகளை நாங்கள் தொடர்ச்சியாக கேள்விப்பட்டிருந்தோம். அந்த இடத்துல K9 சொல்லப்படுற ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய விசேட படைப்பிரிவு 10 சடலங்களை கண்டெடுத்திருக்கு. நேற்றிலிருந்து மீட்பு நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டு இதுவரைக்கும் 10 சடலங்கள் அந்த இடத்துல இருந்து மட்டும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. தொடர்ச்சியான மீட்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருது. இந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் சில செயற்பாடுகளை முன்னெடுக்கிறதுக்குன்னு சொல்லி அரசாங்கத்தால கடுமையான தீர்மானங்களும் எடுக்கப்பட்டிருக்கு. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க சில சந்திப்புகளில், சில கூட்டங்களில் இன்றைக்கு கலந்து கொண்டிருக்கிறார். சில கடுமையான தீர்மானங்கள், கடுமையான நிலைப்பாடுகளுக்கு ஜனாதிபதி வந்திருக்கிறார் என்ற செய்தியை இன்னைக்கு பார்க்க முடிஞ்சது. எதிர்பார்ப்போற ஒரு சில நாட்களுக்குள்ள, இன்றைக்கும் நாளைக்கும் நாளை இன்றைக்கும் சொல்லி 3 நாட்களில் 6 மாவட்டங்களுக்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பயணம் செய்கிறார். இந்த பயணத்தினுடைய மிக முக்கியமான ஒரு நோக்கம் என்னன்னு சொன்னா, அரச காணிகளை அடையாளம் காண்றது. ஆபத்தான பிரதேசங்கள் சொல்லி அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிற இடங்கள்ல இருக்கிற மக்களை முடிஞ்ச விரைவில் அங்கிருந்து வெளியேற்றி வேற இடங்களில் குடியிருப்புகள் அமைச்சு மக்களை குடியேற்றதுக்கான நடவடிக்கைகளை துரிதமாக முன்னெடுக்கிறதுக்குன்னு சொல்லி அரச காணிகள் அடையாளம் காணப்படுது. இப்ப முகாம்களில் தங்கி இருக்கிற மக்கள், வீடுகளை முற்ற இழந்திருக்கிற மக்களை பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கிறது என்னுடைய நோக்கத்தின் அடிப்படையிலையும் அரச காணிகள் அடையாளம் காணப்படணும். அரச காணிகள் அடையாளம் காண்றதுக்குன்னு சொல்லி இந்த 3 நாட்களில் 6 மாவட்டங்களுக்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பயணம் செய்கிறார். நேரடியா ஜனாதிபதியை இந்த செயற்பாட்டில் களமிறங்கி இருக்கிற செய்தியை இன்னைக்கு அதிகம் ஊடகங்களில் பார்க்க முடிஞ்சது. இன்னைக்கு சில இடங்களில் சில கூட்டங்களில் கலந்து கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் ஜனாதிபதியினுடைய கவனத்துக்கு சட்டவிரோதமான கட்டடங்கள், அதாவது ஆபத்தான பிரதேசங்கள் சொல்லி அடையாளப்பட்டிருந்த இடங்கள்லையும் கூட சட்டவிரோதமான கட்டடங்கள் அமைக்கப்பட்டிருக்கு என்ற விஷயம் ஜனாதிபதியினுடைய கவனத்துக்கு கொண்டு போகப்பட்டிருந்தது. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க குறிப்பிட்டார், சட்டவிரோதமான கட்டடம் ஒரு இடத்தில் அமைக்கப்படுதுன்னு சொன்னால் அதில் மிக முக்கியமான பங்கு இருக்கிற 2 நிறுவனங்கள் இருக்கு. முதலாவது இலங்கை மின்சார சபை. இலங்கை மின்சார சபையினுடைய மின்சார இணைப்பு இல்லாமல் ஒரு கட்டடம் தொடர்ச்சியாக அந்த இடத்துல இருக்கவே முடியாது. 2வது பிரதேச சபை. பிரதேச சபையினுடைய அனுமதி இல்லாம அந்த கட்டடம் அந்த இடத்துல கட்டப்பட்டிருக்காது. இனி வர்ற காலகட்டங்களில் அந்த மாதிரியான சட்டவிரோதமான கட்டடங்களுக்கு மின்சார இணைப்பு கொடுக்கப்படக்கூடாது. அது சாதாரணமாக வர்த்தக ஒரு கட்டடமா இருக்கலாம், இல்லாட்டி சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்கிற எந்த கட்டடமா இருந்தாலும் மின்சார இணைப்பு இலங்கை மின்சார சபையால் கொடுக்கப்படக்கூடாது என்ற ஒரு கடுமையான அறிவுறுத்தலை ஜனாதிபதி இன்னைக்கு சொல்லியிருக்கிறார். இன்னும் ஒரு பக்கம் பிரதேச சபைகள் தங்களுக்கு இருக்கிற அதிகாரம் என்னன்றதை விளங்கிக் கொள்ள வேண்டியிருக்கு. பிரதேச சபைகள் இதுக்கான அனுமதியை கடைசி வரைக்கும் கொடுக்கக்கூடாது என்று சொல்லியும் ஜனாதிபதி ஒரு உத்தரவையும் பிறப்பிச்சிருக்கிறார். இது முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்று சொன்னால், சில நாட்களுக்கு முதல்ல மட்டக்களப்பில் ஒரு சம்பவம், சர்ச்சைக்குரிய சம்பவம் பதிவாகி இருந்தது. பிரதேச சபைகள் சில விஷயங்களை கட்டுப்படுத்த முடியாது, அதிகாரம் கிடையாதுன்னு சொல்லி ஊடகங்களில் அதிகம் பேசப்பட்டிருந்தது. ஆனால் இன்றைக்கு ஜனாதிபதி சொல்லியிருக்கிற கருத்து என்னன்னு சொன்னால், பிரதேச சபைகளுக்கு இந்த கட்டடங்கள் சம்பந்தமாக சட்டவிரோதமாக அமைக்கப்படுற நிர்மாணங்கள் சம்பந்தமா செயற்படுறதுக்கு அதிகாரம் இருக்கு என்றது இது எல்லா இடங்களுக்கும் பொருந்தும். எங்களுக்கு இது மிக முக்கியமான ஒரு கருத்தை நாங்க பார்க்க முடியும். பிரதேச சபைகள் இதுக்கான அனுமதியை கொடுக்க கூடாது சொல்லி ஜனாதிபதி கடுமையான ஒரு உத்தரவை இன்னைக்கு பிறப்பிச்சிருக்கிறார். அஸ்கிரிய பீடத்தினுடைய மகாநாயகர்களையும் இன்னைக்கு ஜனாதிபதி சந்திச்சிருந்தார். அஸ்கிரிய பீடத்துக்கிட அனுமதி என்றது கட்டாயம் தேவை. அனுமதி என்றது பேச்சு அடிப்படையில் கொடுக்கப்படுற அனுமதி. நாங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டியும் அஸ்கிரிய பீடம் தான் அரசாங்கத்துக்கு மேல இருக்கிற ஒரு அமைப்பு. இன்னும் சொல்ல போனா, வெளிப்படையா சொல்ல போனா, ஆட்சியை தீர்மானிக்கிறதுல மிக முக்கியமான செல்வாக்கு செலுத்துற ஒரு அமைப்பு அஸ்கிரிய பீடம், அஸ்கிரிய மகாநாயக்க தேரர்கள். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள், நிவாரணம் எப்படி கொடுக்கப்படுது, எப்படியான உதவிகள் அறிவிக்கப்பட்டிருக்கு, அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என்றதை பற்றி அஸ்கிரிய பீடத்தினுடைய மகாநாயக்க தேரர்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டிருந்தது. அஸ்கிரிய பீடம் அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள் துரிதமாக முன்னெடுக்கப்படுது என்று சொல்லி பாராட்டு தெரிவிச்சிருக்கின்றதும் மிக முக்கியமானது. எதிர்க்கட்சிகள் தொடர்ச்சியான கடுமையான விமர்சனத்தை முன்வச்சு வர்ற சந்தர்ப்பத்தில் அஸ்கிரிய பீடத்தினுடைய இந்த பாராட்டுன்றது எதிர்கட்சிகள் எதிர்வரப்போற நாட்களில் சில நேரங்களில் இந்த விமர்சனங்களை கைவிட முடியும். இன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவும் ஒரு விமர்சனத்தை தொடர்ச்சியாக சொல்லி கொண்டிருக்கிற அதே கருத்தை இன்றைக்கும் பதிவு செய்திருந்தார். 11ஆம் தேதியிலிருந்து இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அரசாங்கம் கண்டுகொள்ளல, எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படலை. இது அரசாங்கத்தினுடைய கையாளாகாத தனம் என்ற மாதிரி எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இன்றைக்கும் விமர்சிச்சிருக்கிறார். அஸ்கிரிய பீடத்தினுடைய மகாநாயக
தேரர்கள் அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகளை பாராட்டி இருக்கிறாங்கன்றது சிங்கள மக்கள் மத்தியில இந்த அரசாங்கம் சரியாதான் செயற்பட்டு கொண்டிருக்கின்ற மாதிரியான ஒரு பிம்பத்தை வந்து உருவாக்க முடியும். அது உண்மையா பொய்யா, அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள் சரியா முன்னெடுக்கப்படுதா இல்லையான்றதை நான் சொல்றதை விட பார்க்குற நீங்க திருப்தி அடைகிறீங்களா, அரசாங்கம் சரியான முறையில் தான் செயற்படுதான்றதை கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. 25,000 ரூபாய் கொடுப்பனவு சம்பந்தமா ஒரு மிகப்பெரிய சர்ச்சை வந்து உருவாகி இருந்தது. யாருக்கு கொடுக்கப்படுது, எப்படி கொடுக்கப்படுது, குறிப்பாக யாழ் மாவட்டத்துக்கு ஒதுக்கப்பட்டிருந்த 36 கோடி ரூபாய் சம்பந்தமாகவும் கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது. நாங்களும் அதை பற்றி கதைச்சிருந்தோம். இந்த 25,000 ரூபாய் கொடுப்பனவு யாருக்கு எப்படி கொடுக்கப்படும் என்றதை பற்றி ஒரு திருத்தப்பட்டிருக்கிற சுற்று நிருபம் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கு. இந்த திருத்தப்பட்டிருக்கிற சுற்று நிருபத்துக்கு அமைய 3 பிரிவுகளை சேர்ந்தவர்களுக்கு 25,000 ரூபாய் கொடுப்பனவு கிடைக்கிறதுக்கு. வீடுகளை முற்றா இழந்திருக்கிற மக்கள், வீடுகளில் பகுதி அளவு சேதம் ஏற்பட்டிருந்தாலும் ஒரு வீட்டுக்கு 25,000 ரூபாய் அடிப்படையில் இந்த பணம் கொடுக்கப்பட இருக்கு. வெள்ளம் ஏற்பட்டிருந்தா கண்ணுக்கு பார்க்கிற நேரத்தில் வந்து சேதம் தெரியாட்டியும் கூட சிறு வெள்ளம் ஏற்பட்டிருந்தா கூட 25,000 ரூபாய் கொடுப்பனவு கொடுக்கப்படலாம் சொல்லியும் அந்த சுற்று நிருபத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு, அறிவிக்கப்பட்டிருக்கு. வீட்டினுடைய உரிமையாளர் சொந்த வீட்டில் இருக்கிற நபராக இருக்க முடியும், வாடகை வீட்டில் இருக்கிற நபராக இருக்க முடியும், இல்லாட்டி கூட்டு குடும்பங்கள் இருந்தால் கூட 25,000 ரூபாய் கொடுப்பனவு கொடுக்கப்படும். தனித்தனிய குடும்பங்களுக்குன்னு சொல்லி இல்லாம ஒரு கூட்டு குடும்பம் 3 குடும்பம் இருக்குன்னு சொன்னா 25,000 ரூபான்றது பிரிச்சு சமமா பிரிச்சு கொடுக்கப்படும் சொல்லியும் அந்த சுற்று நிருபத்தில் வந்து தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு. இதை தவிர அரச வீட்டு திட்டமாக இருக்க முடியும், இல்லாட்டி சிறுவர் முதியோர் இல்லங்கள் இருக்கிற கட்டடங்கள் வீடுகள் இருக்க முடியும், அவங்களுக்கு இந்த கொடுப்பனவு கிடைக்கும் சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கு. அதனுடைய உரிமையாளர்களுக்கு, இதை பராமரிக்கிறவர்களுக்கு அந்த கொடுப்பனவு சில நேரங்களில் கொடுக்கப்படலாம். இதை எப்படி முன்னெடுக்கப்படணும் என்றதை பற்றி மாவட்ட செயலாளர்களுக்கும் பிரதேச செயலாளர்களுக்கும் இந்த சுற்று நிருபம் மூலமா தெளிவா அறிவிக்கப்பட்டிருக்கு. 25,000 ரூபாய் கொடுப்பனவு சிறு வெள்ளம் ஏற்பட்டிருக்கிற வீடுகளுக்கும் கிடைக்கும், விண்ணப்பிக்க முடியும் சொல்லி அரசாங்கம் அறிவிச்சிருக்கு. இப்படியான ஒரு பின்புலத்தில் தான் மாவட்ட செயலாளர், யாழ் மாவட்ட செயலாளர் பிரதீபன் ஒரு ஊடக சந்திப்பை நடத்தி அந்த 25,000 ரூபாய் கொடுப்பனவு யாழ்ப்பாணத்துக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற 36 கோடி ரூபாய் சம்பந்தமாக முன்வைக்கப்பட்ட விமர்சனங்களுக்கு பதில் சொல்லியிருக்கிறார். அரசு அதிகாரிகள் அர்ப்பணிப்போடு செயற்பட்டு தரவுகளை சேகரிச்சிருக்கிறாங்க. சில இடங்களில் உறுதிப்படுத்தப்படாத போலியான தகவல்கள் பரப்பப்பட்டு வருது, இதை நம்ப வேணாம் என்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து அவர் குறிப்பிட்டிருந்தார். செய்யப்பட்டிருக்கிற உரிய மதிப்பீட்டுக்கு அமையதான் இந்த 36 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு. 15,000 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருந்தாங்க என்ற மாதிரி புள்ளி விவரம் வெளியிடப்பட்டிருந்தது. இதில் இருக்கிற பிரச்சனை என்னன்னு சொன்னா, போலியான தகவல்களோ இல்லாட்டி உறுதிப்படுத்தப்படாத தகவல்களோ எந்த இடத்துலையும் பரப்பப்படலை. விமர்சனத்துக்குரிய ஒரு விஷயமா மாறி இருந்தது 36 கோடி ரூபாய் என்றது, இல்லாட்டி 15,000 குடும்பங்கள் யாழ் மாவட்டத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்றது. நாங்கள் செய்திகளில் பார்த்த அடிப்படையில் இல்லாட்டி அங்க இருக்கிற மக்கள் இல்லாட்டி அங்க இருக்கிற ஊடகவியலாளர்கள் சொல்ற தகவல்களின் அடிப்படையில் ஒப்பீட்டு அளவில் வந்து யாழ் மாவட்டத்தில் அந்த அளவுக்கு பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படலைன்றது. அப்ப இந்த அடிப்படையில் இந்த 15,000 என்ற வீடுகள் தெரிவு செய்யப்பட்டது, இந்த புள்ளி விவரம் எந்த அடிப்படையில் தெரிவு செய்யப்பட்டதுன்றதுதான் விமர்சனத்துக்கு உள்ளாகி இருந்தது. ஒரு மாவட்டத்துக்கு மட்டும் 36 கோடி ரூபாய் கொடுக்கப்படுது. யாழ் மாவட்டத்தில் எண்ணிக்கை வந்து ஒப்பீட்டு அளவில் அதிகமானது. மற்ற வடமாகாணத்தில் இருக்கிற மற்ற மாவட்டங்களோட ஒப்பிடுற நேரத்தில் யாழ் மாவட்டத்தில் அதிகமானது. அந்த 36 கோடி ரூபான்றதை தள்ளி வச்சாலும் கூட யாழ் மாவட்டத்திலிருந்து 15,000 குடும்பங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்றது எந்த அடிப்படையில் தெரிவு செய்யப்பட்டது என்றுதான் விமர்சனத்துக்குரிய ஒரு விஷயமா மாறி இருந்தது. சிறு வெள்ளம் ஏற்பட்டாலும் இந்த கொடுப்பனவு கிடைக்கும் என்ற அடிப்படையில் அந்த சிறு வெள்ளம் என்றதுக்கான வரைவிலக்கணம் என்னன்றதுதான் இங்க இருக்கிற ஒரு கேள்வி. இப்ப மாவட்ட செயலாளரினுடைய கருத்துக்கு அமைய சிறு வெள்ளம் ஏற்பட்டிருக்கிற 15,000 குடும்பங்கள், கிட்டத்தட்ட 15,000 குடும்பங்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கு. சிறு வெள்ளம் என்றதுக்கான வரைவிலக்கணம் வீட்டு வாசல் வரைக்கும் தண்ணி வந்ததும் சிறு வெள்ளமாக கருதப்படுமா இருந்தா, கால் நனைஞ்சது கூட, கால் நனையின் அடிப்படையில் வீட்டு வாசல்ல எடுத்து வைக்கிற சந்தர்ப்பத்திலையும் கால் நனைஞ்சதும் வெள்ளமாக கருதப்படுமா இருந்தா அந்த பணத்தை விண்ணப்பிச்சு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதை யாரும் கேள்வி கேட்க போறதோ விமர்சிக்க போறதோ கிடையாது. அந்த சிறு வெள்ளம் என்றதுக்கான வரைவிலக்கணம் வாசல் வரைக்கும் தண்ணி வந்தது என்றதை யாராவது கொஞ்சம் தெளிவுபடுத்தினா நல்லா இருக்கும். அந்த மாதிரியான வெள்ளம் வந்தவர்கள் அந்த காசை பெற்றுக்கொள்றதுல எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. அதுக்கான வரைவிலக்கணம் அதுதானன்றது எனக்கு தெரியாது. சிறு வெள்ளம் என்றதுக்கான வரைவிலக்கணம் வீட்டு வாசல் வரைக்கும் தண்ணி வந்ததா இருக்குமா இருந்தா பிரச்சனை கிடையாது. அந்த காசை பாதிக்கப்பட்டவர்கள் பெற்றுக்கொள்ளலாம். சந்தோஷம், மகிழ்ச்சி, நடக்கிறது நடக்கட்டும். இன்னும் ஒரு பக்கம் சர்வதேச நாடுகளினுடைய உதவிகள் தொடர்ச்சியாக கிடைச்சு கொண்டிருக்கு. சர்வதேச நாடுகள், சர்வதேச அமைப்புகளினுடைய உதவிகளுக்கு ஒத்துழைப்புக்கு நன்றி சொல்ற மாதிரி இன்றைக்கு தூதுவர்கள், ராஜதந்திரிகள், வெளிநாட்டு நிறுவனங்களினுடைய பிரதிநிதிகளை பிரதமர் ஹரிணி அமரசூரியவும் வெளியுறவு அமைச்சர் விஜித ஹீரத்தும் சந்திச்சிருக்கிறாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் அரசாங்கங்களினுடைய
சர்வதேச நிறுவனங்களினுடைய ஒத்துழைப்புக்கும் நன்றி சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கும் தமிழ்நாட்டில இருந்து கிட்டத்தட்ட 1000 மெட்ரிக் டன் உதவி பொருட்கள் இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களோட வாழ்க்கையை முடிஞ்ச விரைவிலேயே துரிதமா வளம நிலைமைக்கு கொண்டு வரதுக்கான முயற்சிகள் தீவிரமா முன்னெடுக்கப்பட வேண்டியதான் இப்போதைக்கு முக்கியமானது. அந்த செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுது என்ற மாதிரியான செய்திகளை தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். என்ன நடக்கும்ன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.